தினந்தோறும் பத்திரிகையை பார்த்தால் இல்ல 24 மணி நேரம் தொலைக்காட்சியிலே பார்த்தால் நிமிடத்திற்கு ஒரு தரம் தமிழகத்திலே கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, கஞ்சா, அபீல் இப்படி செய்திகள் வராத நாட்களே இல்லை, வராத நேரமே இல்லை. இன்னைக்கு தமிழகம் முழுவதும் இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு சீரழிந்திருக்கிறது. சட்டம் ஒழுங்கு என்று இருக்கிறதா என்பதே கேள்விக்குறாக இருக்கிறது. அதற்கென்று ஒரு அமைச்சர் இருக்கிறார், காவல்துறை அமைச்சர். காவல்துறை அமைச்சர் மட்டுமல்ல, தமிழகத்திலே அவர்தான் இந்த தமிழகத்திலே முதலமைச்சராகவும் இருந்து கொண்டிருக்கிறார். என்ன செய்கிறார்? என்ன செய்து கொண்டிருக்கிறார்? நடைபெறுகின்ற இந்த கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, போதை விற்பனை பொருட்கள் இது எல்லாம் அவருக்கு தெரிகிறதா? தெரியவில்லையா? இல்ல தெரிந்தும் தெரியாமல் இருக்கிறாரா? நடவடிக்கை எடுப்பதற்கு தயங்குகிறாரா? இல்ல அதில் ஏதாவது நோக்கம் இருக்கிறதா? ஏன் அச்சப்படுகிறார்? ஏன் தயங்குகிறார்? இந்த குற்றவாளிகள் மீது குற்றம் நடந்த பின்பு கைது செய்வது ஒரு பக்கம், இப்படிப்பட்ட குற்றங்கள் ஏன் நடைபெறுகிறது? எதற்காக நடைபெறுகிறது? என்ன காரணத்தால் நடைபெறுகிறது என்று ஆராய வேண்டிய அரசு, சிந்திக்க வேண்டிய அரசு, சிந்தித்து திட்டங்களை வகுத்து இப்படிப்பட்ட குற்ற செயல்கள் நடைபெறாமல் இருப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டிய காவல்துறை மந்திரியாக இருக்கின்ற தமிழகத்தின் முதலமைச்சர் அனைத்து அதிகாரிகளும் தன் கையில் அதிகாரத்தையும் தன் கையில் வைத்திருக்கின்ற ஒரு முதலமைச்சர் ஏன் தயங்குகிறார்? ஏன் அச்சப்படுகிறார்? ஏன் பயப்படுகிறார்? ஏன் தூங்கிக் கொண்டிருக்கிறார்? சந்தேகம் இருக்கிறது. ஏனென்றால் நடைபெற்ற பல்வேறு சம்பவங்கள்ல இப்படிப்பட்ட குற்ற சம்பவங்கள் நடப்பதற்கு முக்கிய காரணம் என்ன? இதுவரைக்கும் நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். பல பேர் ஆட்சி செய்திருக்கிறாங்க, நாங்களும் ஆட்சி செய்திருக்கிறோம். 32 ஆண்டு காலம் தமிழகத்தை ஆட்சி செய்திருக்கிறோம். அங்கு ஒன்றும் இங்கு ஒன்றுமாக குற்ற செயல்கள் நடக்கும். காந்தியே ஆட்சி செய்தாலும் நடக்கும் தான், இல்லைன்னு நம்ம சொல்லல. அங்கு ஒன்றும் இங்கு ஒன்றுமாக நடக்கும். ஆனால் அரசு எடுக்கிற நடவடிக்கையை, அந்த தீவிரத்தை பார்த்து, அந்த கடுமையை பார்த்து அடுத்த அந்த குற்ற செயலில் ஈடுபடுவதற்கு ஒரு அச்சம் ஏற்படும், பயம் ஏற்படும். குற்ற செயல்களில் தடுப்பது குறைக்கப்படும். அப்படிதான் இதுவரை ஆட்சி நடந்திருக்கிறது. இதுவரைக்கும் என்ன பண்ணிருப்பீங்க? கடந்த ஆட்சி காலத்தில் எங்கேயாவது நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா? இப்போ இந்த 4 ஆண்டு காலத்துல கேள்விப்படுறோம். அப்ப கேள்விப்படுறோம் எப்பயாவது பெரிய அதிசயமா 100 கிராம் கஞ்சா பிடிப்பட்டது. அது ஒரு பெரிய செய்தி. அன்னைக்கு 100 கிராம் கஞ்சா பிடிப்பட்டது என்றால் தலைப்பு செய்தி அன்னைக்கு. இன்னைக்கு 100 கிலோ கஞ்சா பிடிச்சாலும் அது தலைப்பு செய்தி இல்ல, அது சாதாரண ஒரு விஷயம். ஏன்னா இன்னைக்கு டன் கணக்கில் பிடிக்கிறான். 2 டன், 3 டன், 5 டன் பிடிக்கிறான். 1000 கோடிக்கு போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டது. 2000 கோடிக்கு போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டன. ஆட்சிக்கு 3 ஆண்டு காலத்தில் 3000 கோடி ரூபாய்க்கு போதை மாத்திரை ஊடகங்களிலும் சொல்லப்பட்டது. மத்திய காவல்படை கைது செய்திருக்கிறது. ஜாபர் ஷெரீப், ராமநாதபுரத்தை சேர்ந்த ஜாபர் ஷெரீப் என்கின்ற ஒரு நபர் திமுக ஆட்சிக்கு வந்த 3 ஆண்டு காலத்திலே மட்டும் 3000 கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருட்களை விற்றிருக்கிறார், விற்பனை செய்திருக்கிறார்.
விற்பனை செய்தது மட்டும் அப்படின்னா என்ன அர்த்தம்? லட்சக்கணக்கான நம்ம வீட்டு இளைஞர்களை பிள்ளைகளை சீரழித்திருக்கிறது. 3000 கோடி என்றால் என்ன? எவ்வளவு போதை மாத்திரம், எவ்வளவு பெஞ்சா, எவ்வளவு பேர் வாங்கி சாப்பிட்டிருப்போம், எவ்வளவு பேர் சீரழிந்திருப்பாங்க தமிழ்நாட்டில். அந்த ஜாஃபர் ஷரீப் யார்? நான் சொல்ல, எல்லா ஊடகமும் சொல்லிச்சு. யார் அவரு? திமுகவுடைய நிர்வாகி, திமுகவுடைய வர்த்தக அணியினுடைய வெளிமாநில வெளிநாட்டு வாழ் மக்களுடைய திமுக அணியினுடைய பொறுப்பாளர், ஒரு நிர்வாகி. உண்மையா இல்லையா? அன்றைக்கு அந்த ஜாஃபர் ஷரீப் கைது செய்யப்பட்டார். அன்றைய தினம் அவர் திமுகவுடைய உறுப்பினர், திமுகவுடைய வெளிமாநில அணியுடைய பொறுப்பாளர். 3000 கோடிக்கான போதை மாற்றுகளை விட்டிருக்கிறார் என்று கைது செய்யப்பட்டு திகார் சிறையிலே அடைக்கப்பட்டார். பத்திரிகையிலும் ஊடகங்களையும் திமுக என்று சொன்ன நீக்கிற. ஆனா இப்ப நாங்க சொன்னா, அண்ணா திமுக சொன்னா இந்த பலருக்கு வாழ்க்கை போட்டுக்கு எப்ப திமுக உறுப்பினர் இல்லையா? திமுக உறுப்பினர் தானே நீ நீக்கிட்டா குற்றம் நடைபெறும் போது அவர் யார்? எந்த கட்சியில இருந்தா? எந்த கட்சியின் உறுப்பினர்? திமுக தலைவர் ஸ்டாலின் தலைமையிலான திமுக உறுப்பினர். திமுக நிர்வாகி குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு நிதியுதவி அளித்திருக்கிறார் சினிமா படம் எடுப்பதற்கு. அப்புறம் எப்படி பயப்படுவோம்? கஞ்சா வைக்கிறோம் பயப்படுவான், அபிநயிக்கிறோம் பயப்படுவான். பயம் இல்ல, அச்சம் இல்ல, அதிகாரம் நமக்கு துணை இருக்கிறது, காவல்துறை கண்டுகொள்ளாமல் இருக்கிறது. அப்புறம் எப்படி? திமுகவுடைய பொறுப்பாளரே இருக்கிறாரு, முதலமைச்சர், காவல்துறை அமைச்சர். அப்புறம் எப்படி போலீசார் நடவடிக்கை எடுப்பாங்க? அப்புறம் கற்பழிப்பு சம்பவம் நடக்காம என்ன நடக்கும்? எங்கே பார்த்தாலும் இன்னைக்கு நாட்டில், தமிழ்நாட்டில் ஸ்டாலின் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற நிர்வாகத்திறமற்ற முதலமைச்சர் ஆளுகின்ற இந்த தமிழ்நாட்டில் அரிசி கிடைக்குதோ இல்லையோ, பருப்பு கிடைக்குதோ இல்லையோ, கஞ்சா கிடைக்குது, அபின் கிடைக்குது, எல்லா இடத்துலயும் கிடைக்குது. நீ தேடிலாம் போவானா? இன்னைக்கே நீ பாக்குற, நேற்று திடீர்னு கைது செய்திருக்கிறார்கள். 2 நபர்களை கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். என்ன காரணம் சொன்னாங்க தெரியுமா? கல்லூரி மாணவர்கள், பள்ளி மாணவர்களை குறிவைத்து அவர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்த 2 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். நேற்று யாருக்கு சப்ளை பண்றான், யாருக்கு விற்கிறான்? பள்ளி மாணவர்கள், உங்களுடைய பிள்ளைகளுக்கு, கல்லூரி மாணவர்களுக்கு, உங்களுடைய பிள்ளைகளுக்கு குறிவைத்து கஞ்சா விற்பனை 2 பேர் கைது. ஒரு மாதத்துக்கு முன்பு திண்டிவனம் காவல்துறையிலே ஒரு ரவுடி உள்ளே புகுந்து அடித்து காவல்துறை அலுவலகத்தை சூறையாடுகிறான், டேபிள் சேர உடைக்கிறான். என்னன்னு கேட்டா போலீஸே சொல்லு, நாங்க சொல்ல, பத்திரிகையில வந்தது. நான் சொன்னா இதோ நான் கலக்க பண்ணுவேன். பத்திரிகையிலே போலீஸே தகவல் கொடுத்தது. என்ன காரணம் என்றால் அந்த ரவுடி கஞ்சா போதையில் இருந்தால், கஞ்சா விற்பனை செய்கிறவர் கஞ்சா போதையில் இருந்தால், அதனால் காவல் நிலையத்தை சூறையாடினார். காவல் நிலையத்துக்கு பாதுகாப்பு இல்லை. நம்மை காப்பாற்ற வேண்டிய காவலருடைய காவல் நிலையமே அடித்து சூறையாடப்படுகிறது கஞ்சா போதையில். அதை கேட்டால் ஏடா தமிழ்நாட்டில் கஞ்சா வைக்குது, ஏன் தமிழ்நாட்டில் போதை இருக்குது, ஏன் எங்க பார்த்தாலும் கற்பழிப்பு நடக்குது கேட்டா
மத்திய அரசு தமிழகத்தை வஞ்சிக்கிறது. நான் கேட்டது ஏன் கஞ்சா விக்குது? பிஜேபி வஞ்சிக்கிறது. இங்க யாரா முதலமைச்சர்? மோடியா தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர்? மோடியா தமிழ்நாட்டுடைய காவல்துறை அமைச்சர்? யாருக்கு முதலமைச்சர்? தலைமை நாயகன் மு.க. ஸ்டாலின் கதாநாயகன். தமிழ்நாட்டுடைய கதாநாயகன் யார்? நான் என்ன பண்ண முடியும்? அவர் பத்தி என்ன பண்ணுவார்? பாவம் ஸ்டாலின் வந்து குறைச்சி என்ன பண்ணுவார்? அவர் பாவம், உண்மையிலேயே பாவம். நீ அவர்கிட்ட போய் ஏன் கஞ்சா விற்குது, ஏன் அப்படி விற்குது, ஏன் கற்பழிக்கிறான், ஏன் ஆபாசமா பாய்ச்கிறாங்க போடுறாங்க, என்ன பண்ணுவோம்? பாவம். அது பெத்த ஒண்ணு இருக்கு, அதையே அவரால் கட்டுப்படுத்த முடியல, அவரையே திட்ட முடியல. அவரு என்ன போய் நாட்டை திட்டுறது? தீபாவளிக்கு வாழ்த்து சொல்ல மாட்டாங்களா? யாரு? ஸ்டாலின். தீபாவளிக்கு மக்களுக்கு வாழ்த்து சொல்ல மாட்டாரா உதயநிதி ஸ்டாலின்? ஆனா தீபாவளி மட்டும் கொண்டாடுவார். கொண்டாடினாலும் பரவாயில்ல. எப்படி தமிழ்நாட்டில் கேட்குறது? ஏன் கஞ்சா விற்கிறாங்க, ஏன் போதை இருக்குது, ஏன் கற்பழிப்பு நடக்குதுன்னா ஏன் நடக்காது? ஏன் நடக்காது? தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சர் இருக்கிற உதயநிதி ஸ்டாலின் தீபாவளியுடைய கொண்டாட்டத்துல மகிழ்ச்சி கழிப்புல துணை முதலமைச்சருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற சமூக வலைதளம், துணை முதல் உதயநிதி ஸ்டாலின் என்ற தனிநபருக்கு இல்ல, துணை முதலமைச்சர் என்ற அந்த அந்தஸ்துக்காக கொடுக்கப்பட்ட ஒரு சமூக வலைதளம். உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர், விளையாட்டுத்துறை அமைச்சர், சேப்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினர், திமுகவுடைய மாநில இளைஞரணி செயலாளர் என்று இருக்கின்ற சமூக வலைதள தீபாவளி கொண்டாட்டத்தில் அப்படியே மதிமயங்கி கிளுகிளுப்பா படம் போடுறார். கிளுகிளுப்பான படம் போடுறார். கால் தெரியுது, தொகை தெரியுது, என்னென்னமோ தெரியுது. எது கிளுகிளுப்பா இருக்க? நீ கிளுகிளுப்பா இருந்ததோ அது யாரும் வேணான்னாங்க. ஆனா அதை துணை முதலமைச்சர் என்ற முறையில நீ மக்களுக்கு தெரிவிக்க என்ன சொல்ல வர? இந்த துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கிளுகிளுப்பா ஆபாசமா இந்த படத்தை போட்டு இந்த மக்களுக்கு என்ன கருத்தை, என்ன அறிவுரையை சொல்ல வருகிறார்? கற்பழிக்கிறவன் கற்பழிங்க, நல்லா ஆபாசமா படத்தை போடுங்க சொல்ல வர. இப்படி நம்ம சொந்த மகனையே திருத்த முடியாத, வழி இல்லாத, திறமையற்ற இந்த முதலமைச்சர் போய் நாட்டை திருத்துங்க, நாட்டை திருத்த முடியுமா? இது யார் தப்பு? யார் தப்பு? உங்க தப்பு, நம்ம தப்பு. ஆட்டை கடிச்சு, மாட்டை கடிச்சு, கஞ்சால கற்பழிச்சோம், தண்ணீர் கற்பழிச்சோம், இல்ல பகையில கற்பழிச்சோம், இப்படிலாம் போய் எல்லாம் பண்ண போய் எந்த காவல்துறை மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும், பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும், அந்த மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய காவல்துறையே இன்னைக்கு பெண்களை, அது பள்ளி மாணவியை கற்பழித்திருக்கிறது, பெண்களை கற்பழித்துக் கொண்டிருக்கிறது. இது ஏதோ ஒரு சம்பவம் இல்ல, இப்பதான் ஒரு மாசம் முன்னாடி திருவண்ணாமலையில பார்த்திருப்பீங்க. ஆந்திராவில் இருந்து வந்த தாய் மகன் 2 பேருமே காவல்துறை தாய் கண்ணெதிர்க்கியே மகளை கற்பழித்திருக்கிறது. உண்மையா இல்லையா? நாங்க என்ன மேடைக்காக சொல்றோமா? கற்பழிக்கப்பட்டு இரவு முழுவதும் கற்பழிக்கப்பட்டிருக்கிறார். தாயின் கண்ணெதிர்க்கியே மகள் கற்பழிக்கப்பட்டிருக்கிறார். இந்த காவல்துறை எந்த காவல்துறை? ஸ்டாலின் தலைமையிலான காவல்துறை இன்னைக்கு பெண்களை
தாயின் முன்னே கற்பழித்து கைது செய்யப்பட்டிருக்கிறது. நேற்று 4 நாட்கள் முறை திண்டிவனத்திலே 10வது படிக்கிற பொண்ணு, அதுக்கு என்ன 14 வயசு 15 வயசு கூட இருக்காரு, இன்னும் 15 வயசு கூட முடிஞ்சிருக்காரு, இன்னும் வயசுக்கு வந்து 1 வருஷம் 2 வருஷம். 10வது படிக்கிற பொண்ணு இன்னும் முடிக்கல. அந்த பெண்ணை காவல்துறை சேர்ந்த ஒரு காவலர் மிரட்டி உருட்டி உடன் வந்த நண்பரை மிரட்டி விட்டு அந்த பெண்ணை அழைத்து போய் ஹவுசிங் போர்டில் பாலடைந்த பங்களாவில் ஒரு இரவு முழுதும் வைத்து பாலியல் தொல்லை கற்பழிப்பு செய்யப்பட்டது. இரவு முழுதும் தாங்குமாமா, ராத்திரி மோசம் வச்சுட்டு காலையில் நல்ல முறை அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி அவனே சொன்ன நீ கைது செய்யப்பட்டது. இந்த நிலைமை இதுதான் இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய நிலைமை. யாருக்கும் பாதுகாப்பு இல்லை. அது மட்டுமா, விழுப்புரத்தை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி 80 வயசு அடிக்க ஒரு ஆயா கற்பழிப்பு. பள்ளிக்கு போற மாணவிக்கும் இந்த தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இல்லை. வீட்டில் இருக்கிற தாய்மார்களுக்கும் பாதுகாப்பு இல்லை. கஞ்சா அடிச்சு போதையில் வீட்டுக்குள்ள பூண்டு வெட்டி போட்டுட்டு கற்பழிக்கிறான். அவனுக்கு என்னன்னு தெரியல, கொலை செய்தமா கற்பழிச்சமா எதுவுமே தெரியல. அவங்க தண்ணி போதுன்னா கூட பரவாயில்ல, ஒரு வழக்கு 2 ஆறு விட்டு போய் சாந்தி ஊதுவோம். இது கஞ்சா போது அவனுக்கு என்ன செய்யற என்ன பண்றான் அவனுக்கு தெரியல. போதை வெளியில கற்பழிக்கிறான், வீடு போது கற்பழிக்கிறான். வந்தாரை வாழ வைக்கும் தமிழகத்திலே தமிழகத்துக்கு பிழைப்பு தேடி வந்த தாயும் பெண்ணையும் கற்பழிக்கப்படுகிறார். இதுதான் இந்த ஸ்டாலின் ஆட்சியுடைய லட்சணம், இந்த மூதேவி ஆட்சியுடைய லட்சணம். யாருக்கும் பாதுகாப்பு இல்லை. இந்த நிலை நீடிக்க வேண்டுமா? எல்லாரும் கேட்கிறோம், என்ன காரணம்? பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய காவல்துறையே இன்னைக்கு அச்சம் இல்லை, பயம் இல்லை, ஒழுக்கம் இல்லை. என்ன காரணம்? காரணம் என்ன? காவல்துறை சீரழிந்து இருக்கிறது. ஒரு டிஜிபி இருந்தார், சங்கர் ஜிவால் ஒருத்தர், என்னைக்கு வந்தாலும் அன்னைக்கே வாங்கி போகுது இந்த காவல்துறை. அவருக்கு வேலை என்ன? உதயநிதிக்கு சாமரம் வீசுவது, அவர் வீட்டு வேலையை செய்யறது, இதான் வேலை. இன்னைக்கு காவல்துறைக்கு தலைவரே இல்லை, முண்டமா இருக்கு. காவல்துறைக்கு தலைவர் இல்ல, டிஜிபி இல்ல, நிரந்தர டிஜிபி இல்ல, தலை இல்லாத முண்டமாக இருக்கிறது. தடி எடுத்தவனால் நன்றாக, நான் தான் டிஜி பண்றோம், நான் தான் ஐடி என்றோம். எனக்கு சபரீசன் தெரியாது, உனக்கு சபரீசன் தெரியாது, எனக்கு உதயநிதியே தெரியும். எனக்கு நேவேதாவே தெரியும், போத்ராஜே தெரியும். யாருக்கு அதிகாரத்துனே தெரியல. உதயநிதிக்கு இருக்குதா, அந்த போத்ராஜி பேர் தானே தெரியல, இன்னொரு பேர் எல்லாம் என்ன தான் இருக்கும். அவன் உதயநிதிக்கு என்னன்னா தான் பிடிக்கும். நிவேதாவா, அப்புறம் நிவேதா போத்ராஜா, அப்புறம் நயன்தாரா, எல்லாம் பால்டாயில் குடிக்கிறவங்க அந்த நாட்டை ஆண்டா கொடுக்கணும். பால்டாயில் குடிக்கணும் போய் துணை முதலமைச்சரை போட்ட என்ன ஆகுது? அது போனதை போடுறது கிளிகள் பாப்பா போட்டு அவன் மாதிரி எங்கேயாவது சினிமாவில் வச்சுக்கிங்க நயன்தாரா அது இது கீர்த்தி சுரேஷ் இதை கட்டி பிடிச்சி ஓடி வந்துட்டான். இது பேராசை. இந்த தமிழ்நாடு, தமிழக அரசு, இந்த ஆட்சி அதிகாரம் தன் குடும்பத்து கையிலே இருக்கணும். இந்த பேராசையில தனக்கு பின்பு யாரும் வந்துடக்கூடாது. இந்த திமுக யாரும் வரக்கூடாது, தான் தன் குடும்பம் மட்டும்தான் இருக்கணும் என்பதற்காக இன்னைக்கு திறமை இல்லாத, ஆர்வம் இல்லாத ஒருவரை தன் மகன் என்ற ஒரே காரணத்துக்காக இன்னைக்கு துணை முதலமைச்சர் ஆக்கி வச்சிருக்கிறார். ஆனா அந்த விஷயத்துல கருணாநிதி பாராட்டு.
அந்த விஷயத்துல பாராட்டணும். கருணாநிதி சாவர வரைக்கும் நான் தள்ளு வண்டியில போனாலும் போதும், ஊமையா இருந்தாலும் இருப்பேன், சாப்பிட முடியாம இருந்தாலும் இருப்பேன், கோமங்கள் இருந்தாலும் இருப்பேன். ஆனா என் மாவும் மு.க. ஸ்டாலினை மட்டும் நான் முதலமைச்சராக மாற்ற மாட்டேன், இந்த கட்சிக்கும் தலைவனா மாற்ற மாட்டான். ஏன்னா அவன் லட்சணம், அவன் திறமை என்னன்னு எனக்கு தெரியும். அது தெரிஞ்சால்தான் ஸ்டாலினுடைய திறமைகள் என்னன்னு தெரிஞ்சால்தான் சாவர வரைக்கும் கருணாநிதி தலைவர் பதவியும் கொடுக்கல, முதலமைச்சர் பதவியும் கொடுக்கல. தான் சுயநிலையை இழந்த பிறகுதான் அந்த திமுக இல்லாத ஒரு பதவி, செயல் தலைவர் பதவியை கருணாநிதிக்கு சுயநிலைவு போனதுக்கு பிறகுதான் அந்த பதவியை உருவாக்கி அந்த பதவிக்கு வந்தால் இந்த ஸ்டாலின். கருணாநிதி அந்த விஷயத்துல கருணாநிதி பாராட்டு ரொம்ப பேராசை. ஆனா புள்ளிக்கான எல்லா வேலையும் செய்து வச்சுதான் போனார். இப்படி ஒரு குடும்பம், கோபாலபுரத்து குடும்பம், ஸ்டாலின் குடும்பம் இன்றைக்கு அதிகாரத்தை பயன்படுத்த வேண்டும், அதிகாரத்திலே அமர்ந்து இருக்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு பித்தலாட்ட வேலைகளை, தில்லுமுழுகளை, ஆட்சி அதிகாரத்தை கையில் வைத்துக் கொண்டு அடித்த கொள்ளைகளை, ஊழல் மூலம் சம்பாதித்த பணத்தை வைத்துக் கொண்டு, இந்த நாட்டை சுரண்டிய பணத்தை வைத்துக் கொண்டு மக்களை விலை கொடுத்து வாங்கி விடலாம் என்று கனவு கண்டு கொண்டிருக்கிறது இந்த திமுக அரசு. கல்லாவுட்டை போட்டு இறந்தவர்களை வாக்குகளை எல்லாம் பகிர்ந்து வெற்றி பெறலாம் என்று சொன்னவர். அது வச்சாதான் ஒரு ஆப்பிரிய தேர்தல் ஆணையம். சார் சார்னாலே ஸ்டாலினுக்கு ஜன்னி வந்துடும். சார்னாலே ஸ்டாலினுக்கும் திமுகவும் ஜன்னி வந்துடும். நாமளும் கேட்டோம், யார் யார் அந்த சார்? இப்ப தேர்தல் ஆணையம் வரை கேட்டுச்சு. சார் அண்ணா பல்கலைக்கழகத்திலே உலக புகழ்பெற்ற அண்ணா பல்கலைக்கழகம், அந்த பல்கலைக்கழகத்திலே வளாகத்துக்குள்ளேயே மாணவி கற்பழிக்கப்படுகிறார். கற்பழிக்கப்பட்ட நபர் யார்? கற்பழித்தது யார்? திமுக நிர்வாகி. இல்லை இல்லைன்னாங்க. அவன் வீட்டுல போய் நம்ம ட்ரௌசர் போட்டே ஒரு மந்திரி பார்ப்போம், மாசப்படுறோம், பிரியாணி சாப்பிட்றோம், லெக் பீஸா சாப்பிட்றோம், லெக்கு தான் பிடிக்கும், தொடகரி தான் பிடிக்கும். அவன் தான் உதயநிதி துணையா போடுறார். தொடகு லெக் பீஸ் சாப்பிட்றோம். யாரு? மாணவி அண்ணா பல்கலைக்கழகத்திலே கற்பழிக்கப்படுகிறார். அந்த மாணவி கொடுக்கிறார், வாக்குமூலம் கொடுக்கிறார். என்னை கற்பழிக்கும் போது அந்த நபர் வேறொருக்கு போனப்பட்டு பேசுகிறார். அந்த சாரை நீ அட்ஜஸ்ட் செய்து கொள்ள வேண்டும் என்று வாக்குமூலம் கொடுக்கிறார். சார் சார் விசாரணை தொடங்கவே இல்லை. அதற்குள்ளாக மாநகர ஆணையர் அறிக்கை கொடுக்கிறார். அவரை தேர்வர் யாரும் இல்லை. என்ன கேட்டாங்க, நீ ஆணையர் இருந்தா எவ்வளவு பேர் அப்பாட்டக்கர் இருந்தா என்ன? காவல்துறையில யார் வழக்கு பதிகிறாரோ எஸ்ஐனா எஸ்ஐ அவர் தான் விசாரிக்கணும். ஆய்வாளர் தான் ஆய்வாளர் தான் விசாரிக்கணும். உனக்கு அந்த அதிகாரம் கிடையாது. எப்படி உனக்கு தெரியும்? ஏன் சொல்ல வச்ச? சார் நம்ம எல்லாம் கிட்டோம், ஆர்ப்பாட்டமா நடத்தணும். யார் இந்த சார்? யார் சார் என்றால் திமுக இருக்கிற முக்கிய நிர்வாகிகளா, இல்ல ஆளும் அதிகாரத்தில் இருக்கிற அமைச்சர் பெருமக்களா, இல்ல சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களா, இல்லை பெரிய பொறுப்பில் இருக்கிற அரசு அதிகாரிகளா? யார் இந்த சார்? கேட்டோம். இன்னி வரைக்கும் பதில் இல்லை. ஆனால் பதில் வரும் வரும். வருகின்ற காலம் நெருங்கிக் கொண்டே இருக்கிறது. அம்மாவுடைய ஆட்சி எடப்பாடியார் தலைவர் அமைந்தவுடனே அந்த சார் யார் என்பது கண்டுபிடிக்கப்பட்டு எப்பேற்பட்ட கொம்மனாக இருந்தாலும் சட்டத்தின் முன் நிறுத்தி வைக்கப்படுவார்கள். சார் இப்ப தேர்தல் ஆணையம் வேற ஒரு சார் சொல்லுச்சு. அதை பார்த்தோன்னே எப்படி சார் சொல்லலாம்? எப்படி சார் சொல்லலாம்? அது எப்படி பண்ணலாம்? முடியாது, நடக்காது, முடியாது.
பிறகு நான் நீதிமன்றத்துக்கு போகிறோம். போய்க்கோ. நாங்க சொன்னோம் 100% இருக்கின்ற வாக்காளர் பட்டியலை திருத்தம் செய்யப்பட வேண்டும் என்பதுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கோரிக்கை. இதுல எங்களுக்கு அச்சம் இல்லையே, எங்களுக்கு பயம் இல்லையே. ஒண்ணுமே பேடித்தனமா நேற்று ஒண்ணு சொல்லிட்டு இன்னைக்கு ஒண்ணு சொன்னாங்க. நான் கிடையாது. தேர்தல் ஆணையத்திலே நேரடியாக போய் தலைமை தேர்தல் ஆணையரை நேரடியாக பார்த்து நான் சொன்னேன், சாரை தமிழகத்திலே நீங்கள் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்பதுதான் அதிமுகவுடைய கோரிக்கை என்று சொன்னோம். நான் ஒன்றும் பயன் இல்லை. எங்களுக்கு என்ன பயம்? எந்த வாக்கள் நீக்கு, வெளியூர் போனவங்க நீக்கு, அவன் எங்க போனா குடியிருப்ப இடத்துக்கு மாற்றிட்டோம். ரெட்டை குடியிருந்து ரெட்டை வாக்கு இருந்தா மாத்து. இதெல்லாம் சொல்றோம். உனக்கு ஏன் பயம்? என்ன ஓட்ட நிக்க கூடாதா? திண்டிவனத்துல இருந்து இப்ப குடியிருந்தான், இப்ப கடலூர் போயிட்டான். அவன் ஓட்டு இங்கேயும் இருக்கணும், கடலூர் இருக்கணுமா? 2 ஓட்டு இருக்கணுமா? இங்க 1000 ரூபாய் ஓட்டு போடுறது, நீ இப்படி 1000 ரூபாய் அங்க ஓட்டு போடுற. ரெட்டை வாக்கு வச்சிருப்பான், திருட்டு வாக்கு. அவன் நிக்க வேணாமா? வீடே இல்லை இந்த இடத்துல, வீடே இல்லை. வெறும் தரையா இருக்கு, வெறும் கட்டான் தரையா இருக்குது. அது ஏற்கனவே வீடு 10 வருஷம் ஒரு வீடு இருந்தது. அப்ப அதுல 5 ஓட்டு இருந்தது. இப்ப வீடு வச்சுட்டாங்க 4. ஆனா அங்க ஓட்டு 10 வருஷமா ஓட்டு இருக்கணும். எங்கேயும் இல்லை. நம்ம விழுப்புரத்துல ரயில்வே காலனி இருக்குல்ல, ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல, அங்க ரயில்வே கோட்டை சொல்றோம். இதுதான் 1003 ஓட்டு இருந்தது. அது 10 வருஷமா இடிச்சு தரமட்டமாக்கி ரயில்வே தான் அந்த இடத்த வந்து தனியார் கொடுத்துட்டான். இந்த கிரீன்ஸ் ஒரு மால் இருக்கும்பார், அவன் வாடகை கொடுத்துட்டான். 10 வருஷம் ஆச்சு. வெறும் தர ஊர் இல்லை, வாக்கு. ஆனா இன்னைக்கும் அங்க 1003 ஓட்டு. அதை நீக்க சொன்னாங்க. இல்லை நீ கூடு எப்படி கொடுக்க முடியும்? டோர் நம்பர் 1ஆம் நம்பர் டோர் போட்டு 5 ஓட்டு ஊடே கொடுக்குறோம். யாரு? இந்த அதிகாரிகள். நேற்று வரைக்கும் 2 நாள் வரைக்கும் இந்த அதிகாரிகள் நேர்மையாக இருந்தார்கள். 2 நாட்கள் மேல முன்வரை அதிகாரிகள் கீழே உள்ளவர்கள் கரெக்டா இருக்காங்க. பிஓ ஆர்ஐ தாஸ்தாரு ஆகியவர்களும் கரெக்டா சார். ஆனா தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற மாவட்ட ஆட்சியாளர்கள் இன்றைக்கு திமுகவுடைய மாவட்ட ஆட்சியாளர்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். எச்சரிக்கிறார், நீங்கள் இன்னும் பணிகாலம் இருக்க வேண்டும். 20 வருஷம் 30 வருஷங்களுக்கு இருக்கிறது. இந்த 20 வருஷம் 30 ஆட்சிகள் மாறி வரும். எச்சரிக்கையாக இருங்கள். இந்த சாய்ந்த ஆட்சி ஆயுள் காலம் இன்னும் 60 நாள் தான். 60 நாள் தான். இந்த ஆட்சியாளர்கள் நாங்கள் எச்சரிக்கை விடுகிறோம். தேர்தல் ஆணையத்தின் விதிமுறைகளை முழுமையாக கடைபிடிங்கள். ஆளுங்கட்சியினுடைய அதிகாரத்துக்கு பயந்து நீங்கள் செயல்பட்டால் அதனுடைய விளைவுகளை நீங்கள் தான் சந்திக்க வேண்டும். மணல் கொள்ளையில் என்ன பண்ணா? நீங்க இந்த ஆளுங்கட்சி திமுக மணல் கொள்ளைக்கு துணை போனீங்க. கடைசி என்னாச்சு? அமலாக்கத்துறை உங்க மேல வழக்கு போட்டான். ஐஏஎஸ் கேட்டுக்கல, இவன் கண்டுக்கணும்னா நீ ஓண்ண அதிகாரி செலவு பண்ணி ஓண்ண. உனக்கு தேவையா இந்த நிலைமை? ஒரு இடத்துல 1வது வார்டுக்கு ஒரு பிஓ நியமிக்கப்பட்டான். அந்த 1வது வார்டில் இருக்கிறவங்க மட்டும்தான் ஒரு ஃபார்ம் கொடுக்கணும். அங்க வீட்டுல ஏற்கனவே இருந்தார், ஆனா இப்ப இல்ல. 10வது வார்டுக்கு போயிட்டார். அது அவருடைய வேலை கிடையாது, அவருடைய வேலை இல்ல. 10வது வார்டுல நீ சொல்லணும், நான் எந்த 1வது வார்டில் எனக்கு ஓட்டு இருந்தது, இப்ப நான் இங்க வந்துட்டேன், எனக்கு இங்க பதிஞ்சு கொடுக்கணும். நீ கேட்கணும்னா ஃபார்ம் 8 கொடுக்கணும். நீ புது ஓட்டு இல்ல, ஏன்னா ஏற்கனவே ஓட்டு இருக்குது. ஷிஃப்டிங் இடமாற்றம் ஃபார்ம் 8 கொடுக்கணும். ஃபார்ம் 8 ஃபில்அப் பண்ணி கொடுத்தீங்கன்னா இந்த பணி முடிந்த பிறகு டிசம்பர் 7ஆம் தேதி விரைவில் வாக்காளர் பட்டியல் வெளியிட்டதுக்கு பின்பு அந்த ஃபார்ம் 8 வந்து விசாரிப்பாங்க. நீங்கள் அந்த இடத்தில் இருப்பது உண்மை என்ற உடனே உங்க ஓட்டை 10வது வார்டில் அந்த டோர் நம்பர் வாக்காளர் சேர்ப்பாங்க. இதுதான் நடைமுறை. இறந்திருந்தால்
ஃபார்ம் இல்ல, நீக்கிடுவாங்க. இரட்டை வாக்காளர் இல்ல. ஆனால் இன்றைக்கு இந்த ஸ்டாலின் அரசு உச்ச நீதிமன்றத்திலே எப்படியாவது அதுக்கு தடையானை வாங்கி விடலாம் என்று கனவு கண்டு கொண்டிருந்தது. அது எப்படிதான் மாய மாலைகளே இருக்குது, அதே கனவு உலகத்திலே இருக்குது. ஸ்டாலின் உண்மை நினைத்து இப்ப போய் ஸ்கூல்ல லா காலேஜ்ல படிச்ச உடனே சொல்லுவோம், ஃபர்ஸ்ட் இயர் படி ஜாயின் பண்ண சொல்லுவோம், கிடைக்காது, ஸ்டே கொடுக்க மாட்டான். அவனுக்கே தெரியும். ஏன்னா பீகார்ல ஏற்கனவே சிறப்பு வாக்கு திட்டப்பணி முடிந்து பட்டியல் வெளியிடப்பட்டு தேர்தல் முடிஞ்சிருச்சு. இப்ப வாக்கு எண்ணிக்கை நடந்துருக்குது. அப்புறம் எப்படி இங்க மட்டும் நிறுத்துவோம்? இது செல்லாதுன்னு சொன்னா அதுவும் செல்லாதா? எப்படி சொல்லுவா? ஆனா இவரு கனவு ஸ்டாலின் அடிக்கணும். நினப்பு நினப்பு உங்க அப்பன் தான் உட்காந்துருக்காங்க வச்சுங்க சுப்ரீம் கோர்ட்ல. இப்ப என்ன ஆகுது? இதுக்கு தடை உத்தரவு கிடைக்காது என்று உண்மை நிலை புரிஞ்ச உடனே இப்ப மாவட்ட ஆட்சியாளர் மூலமாக எல்லா இடத்துலயும் 2 நாளா இருக்கிறாங்க. இல்ல அவ வந்து கேட்டா ஃபார்ம் கொடுங்க, இல்ல நீ போய் தேடி போய் கொடுக்குற. என்னது இந்த விதிமீறல்? அப்பட்டமான விதிமீறல். எச்சரிக்கிறோம். அதிகாரியுடைய பேச்சை கேட்டு கீழ்நிலையில் இருக்கிற அலுவலர்கள் தவறு செய்தா அவங்க தப்பிச்சிருவாங்க, உங்களை மாட்டி விட்டுருவாங்க. பிஎல்ஏ சொல்றோம், ஆர்ஐக்கு சொல்றோம், மணிகாவுக்கு சொல்றோம், டாக்டருக்கு சொல்றோம், பாண்டியருக்கு சொல்றோம். நீங்க ஜாக்கிரதையா இருங்க. உங்களுடைய பணியை பாதுகாத்துக் கொள்ளுங்க. கலெக்டர் வந்து காப்பாற்ற மாட்டார். அவர் நாளைக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டு அவர் எங்கேயா போயிடுவார், வேற மாவட்டம் நாட்டு செலவு சென்னையில போய் உட்காந்துப்பார். அவருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அவங்க லாபி வேற, ஐஏஎஸ் லாபி. என்னதான் தப்பு பண்ணணும், என்னதான் கொள்ள அடிச்சாங்க, அவங்க யாராவது ஜெயிக்க போறாங்க பத்தியா? ஒரு அதிகாரி பண்ண மாட்டாங்க. ஆனா இந்த மந்திரி கைது, அந்த எம்எல்ஏ கைது, இந்த எம்பி கைது, அந்த உதவுனர் யாரா? இந்த அதிகாரி தானே. அவங்க யாராவது போறாங்க பத்தியா? போக மாட்டாங்க. ஏன்னா அவங்க லாபி பெருசு. அது கீழே இருக்கிற நீ ஜாகிரதையா மாட்டிப்பான். அவன் தப்பிச்சுடுவான், நீ மாட்டிப்பான். ஆகவே தேர்தல் பணிகளை மாவட்ட தேர்தல் அதிகாரியாக இருக்கிற மாவட்ட ஆட்சித்தலைவர் நேர்மையாக நடத்தப்பட வேண்டும், உண்மையாக நடத்தப்பட வேண்டும் என்பதை அவர் திரும்ப திரும்ப சொல்றோம். இல்லை என்றால் நேரடியாக சென்று மீண்டும் போராடித்திருக்கிறோம். ஆகவே இங்க வருகை தந்திருக்கின்ற நிர்வாகிகளுக்கு எல்லாம் சொல்றேன், நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள், உங்கள் பகுதியில் எச்சரிக்கையாக இருங்கள். இனிமேல் நடக்கிற பணிதான் முக்கியம். இப்பதான் எழுதுவாங்க, எழுதுவாங்க. இருக்கிறீங்களா 2000 இருக்கிறீங்களா, 2005 இருக்கிறீங்களா, இவருக்கு இல்லையா, இல்லைன்னா இல்ல, அவ்வளவுதான். ரயில் டாக்ஸே கட்டுறார். உங்களுடைய முன்னிலையில் தான் எழுத வேண்டும், உங்களுடைய முன்னிலையில் தான் வாக்காளர் பட்டியலை திருத்தம் செய்யப்பட வேண்டும், தயாரிக்க வேண்டும். சம்பந்தம் உங்க முன்னிலையில் தான் பண்ணணும். உங்களுக்கு நான் இந்த மாதிரி பண்ண போறேன் வாங்க, நீ போயினா அவங்க வெயிட் பண்ண மாட்டாங்க, செய்வாங்க. உங்களுக்கு தகவல் தெரிவிக்கணும். நீ அவங்க தகவல் தெரிவிக்கிறவங்களே காலையில் இருந்தியா 8 மணிக்கு ஒரு ஃபோன் அடி வீரில் எப்போ வரீங்க, எங்க இருந்தீங்க, என்ன இன்னைக்கு என்ன வேலை? ஒவ்வொரு வாக்காளரையும் விட்டாருங்க. இருக்கின்ற ஒரு வாக்காளரையும் விடக்கூடாது. அதுல எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. யாருக்கும் வாக்காளர்கள் விடுபடக்கூடாது. 100% வாக்காளர்கள் இருக்கப்பட வேண்டும். அதே நேரத்தில் இறந்த வாக்காளர்கள், குடிபெயர்ந்தவர்கள், இரட்டை வாக்காளர்கள் முறையாக அப்புறப்படுத்தப்பட வேண்டும், சேர்க்கப்பட வேண்டும். இதுதான் இருக்கிறது. ஆகவே இப்படிப்பட்ட அரசு, இந்த திமுக அரசு ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு சந்தி சிரித்துக் கொண்டிருக்கிறது. யாருக்கும் பாதுகாப்பு இல்லை. பெண்களுக்கு குறிப்பாக, அதிலையும் பள்ளிக்கு செல்கிற பெண்களுக்கு, மாணவிகளுக்கு பாதுகாப்பற்ற நிலைமை இன்னைக்கு தமிழகத்தில் நிலவி கொண்டிருக்கிறது. அப்பா ஆட்சியை குடும்பத்துக்கே பாதுகாப்பு. இந்த லட்சணத்துல அப்பா எந்த அப்பாவை தான் பொண்ணை கற்பழிக்க பாருங்க.
நல்ல அப்பா, அருமையான அப்பா. அப்பா ஆட்சியில தினந்தோறும் கற்பழிப்பு, கொலை, கொள்ளை எல்லாம் நடக்குது. அவன் ஒரே நோக்கம், எது நடக்குது இந்த பொண்ணு நடக்குது. எல்லா துறையிலும் இன்னைக்கு லஞ்சம் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. அதிகாரிகள் எல்லாம் சொல்லுவாங்க, சார் முடியல சார், முடியல சார், விட்டுறாதீங்க விட்டுறாதீங்க, முடியலன்றான். ஒரே ஒரு உதாரணம் கொலை சொல்றேன், நான் கவனிச்சு பண்ண கனிமலை துறையில இன்னைக்கு நடக்குது மிகப்பெரிய கொள்ளை. போதை வச்சிருக்காங்கல்ல மலை, கிட்டத்தட்ட 6500 மலை ஏக்கருக்கு. இன்னைக்கு என்ன சொல்றான், ஒரு ஏக்கருக்கு 5 லட்சம் ரூபாய் போகுது. எவ்வளவு? ஒரு ஏக்கருக்கு 5 லட்சம் ரூபாய். இதெல்லாம் நீங்க நடத்த முடியாது. இதெல்லாம் ட்ரோன் வச்சு ஒன்று சர்வே பண்ணுவோம். மாவட்டத்துக்கு மாவட்டம் 130 கோடி வசூல் பண்ணுவோம். அது மட்டும் இல்ல, கிட்டத்தட்ட ஒரு 4000 கிரஷர் இருக்கு. கிரஷர் மொத்தம் கல் ஓடிக்கிறது. அந்த கல் ஓடிக்கிறதுக்கு ஒரு கிரஷருக்கு 2 லட்சம் ரூபாய் கேட்கலாம். 2 லட்சம் ரூபாய். இந்த ஆட்சியில் இருக்கிற அதிகாரிகள் எப்படி நம்ம ஐஏஎஸ் அறிக்கை விடுறாங்க, காலையில் அறிக்கை வருது என்னன்னு, இனி தமிழகத்திலே தெரு பெயர்கள், சாதி பெயர்கள் இருக்கிற அனைத்து பெயர்களும் நீக்கப்படும் என்று பெருமையா சொன்னார். ஏன்னா ஒரு சமூக நீதி காக்க ஆச்சா நீக்கப்படும். காலையில ஜியோ வருது, சரி பரவாயில்ல. மறுநாள் காலையில என்னன்னா கோயம்புத்தூர்ல ஜிடி நாயுடு மேம்பாலம் திறக்கிறார். ஆட்சி லட்சணம். நீ என்ன பண்ணிருக்கணும், அந்த பாலம் திறக்க போறது முதலே தெரியும். யாருக்கு? முதலமைச்சருக்கு தெரியும், அந்த அதிகாரியும் தெரியும், இந்த ஜியோ போட போறது தெரியும். ஒண்ணு என்ன பண்ணிருக்கணும், பாலத்தை திறந்துட்டு ஜியோ ஒரு மாசம் கழிச்சு போட்டுருக்கணும். ஜியோ காலையில போட்டு மறுநாள் ஜிடி நாயுடு பாருங்க. இதுதான் இந்த முதலமைச்சருடைய அதிநேதிதான். எந்த அளவுக்கு தமிழகத்தில் நடைபெறுகிற சம்பவங்கள் அவருக்கு தெரிகிறது என்பது எதுவுமே தெரியல. அவருக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. ஆட்சி அதிகாரம் யார் கையில் இருக்கிறதே தெரியல. ஸ்டாலின் ஒரு முதலமைச்சர், அவர் துணையார் ஒரு முதலமைச்சர், மகன் ஒரு முதலமைச்சர், மருமகன் ஒரு முதலமைச்சர், அதிகாரிகள் ஒரு முதலமைச்சர். இன்னைக்கு ஆட்சி யார் நடத்துறா? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி நடக்குது இல்ல. ஒரு 4-5 அதிகாரிகள் அவன் தான் ஆட்சி. இப்படிப்பட்ட கேள்விட்ட அரசு, மக்களை பற்றி சிந்திக்காத அரசு, மக்கள் வாழ்வாதாரத்தை பற்றி சிந்திக்காத அரசு, விலைவாசி விஷம் போல இருக்கிறது. அனைத்து பொருட்களுடைய விலைவாசியும் கடுமையாக உயர்ந்திருக்கிறது. அதை பற்றி துளியும் கவலைப்படாத அந்த அரசு போகிற போக்கில், இன்னைக்கு போகிற போக்கில் இன்னும் 60 நாள் தான் இருக்குது. அப்ப இவ்வளவு நாள் 4 வருஷமா இல்லாத இந்த 60 நாள்ல தான் நான் இதை கொடுக்குறேன், அதை கொடுக்குறேன், அதை செய்யறேன், இதை செய்யறேன், இந்த வேலை வாய்ப்பு இருக்கிறேன், அந்த வேலை வாய்ப்பு இருக்கிறேன்னு சொல்லி மக்களை ஏமாற்றி மீண்டும் ஆட்சிக்கு வந்துவிடலாம் என்று கனவு கண்டு கொண்டிருக்கின்ற இந்த ஸ்டாலினுக்கும் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்திலும் சமைத்தி அடி கொடுக்கின்ற நேரம் விரைவிலே வருகிறது. வருகின்ற பெரியவர்களை இருக்கிறது. இந்த அரசு மக்களோட அரசு, மக்களை பற்றி சிந்திக்காத அரசு, பெண்களை பற்றி கவலைப்படாத அரசு, பெண்களுடைய பாதுகாப்பை பற்றி துளியும் சிந்திக்காத அரசு. இந்த ஸ்டாலின் அரசை, நாடக அரசை, பித்தலாட்ட அரசை தூக்கி எறியப்பட வேண்டும் என்றால் வர இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் நாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், எம்ஜிஆருடைய ஆட்சி, அம்மாவுடைய ஆட்சி, இரட்டை ஆட்சி எடப்பாடியார் தலைமையில் அமைய வேண்டும் என்றால் இரட்டை சின்னத்தில் வாக்களித்து இந்த ஆட்சியை தூக்கெறிய வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐகான்